Asia Vision Network. வணக்கம். இறைவனுக்கு வாழ்த்து. உங்களுக்கு பார்வையாளர் எழுத வேண்டிய கவிதைக்கான தலைப்பு வாழைப்பூ தலை குனிந்திருப்பது ஏன். எல்லா பூக்களும் வானத்தை பார்த்து மேல் பக்கம் மலரும், வாழைப்பூ மட்டும் கீழே நோக்கி தலை குனிந்து நிற்கிறது. ஏன் அப்படி தலை குனிந்திருக்கிறது என்பது பற்றி உங்களுடைய சுவையான கற்பனைகளை 10 மணித்துளிகளுக்குள்ள 10 வரிகளுக்கு மேலே செல்லாமல் எழுதி கொடுங்கள். முதலில் கவிதை விளக்கம். கவிதை புலனுக்கு எட்டாத ஒரு சூட்சுமமான இடத்திலிருந்து கிளம்புகிறது. பிறகு நம் புலன்களில் அது ஒலிக்கிறது. அவ்வொலியை புற ஒலிகள் வெளியிடுகின்றன. அரவிந்தர் கூறிய கவிதை விளக்கம் இது. தொடர்ந்து கசல் நேரம் முன்னி பேகம் என்பவர் பாடிய இசைத்தட்டிலிருந்து ஒலித்த கசல் கண்ணி. என் பிணத்தை பார்க்க வந்தவள் அழுதாள், என் பிணத்தை பார்க்க வந்தவள் அழுதாள், நான் வரும் வரை உன்னால் காத்திருக்க முடியவில்லையே, நான் வரும் வரை உன்னால் காத்திருக்க முடியவில்லையே. இனி அடுத்ததாக வண்டிச் சலங்கையும் நடனப் பெண்ணின் சலங்கையும் சந்தித்து பேசிக்கொண்டால் என்ன பேசும் என்பது பற்றி நமக்கு கவிவாத விருந்தை அளிக்க வந்திருக்கிறார்கள் தமிழரசன் விஜயசேகர். பசுமை வயலில் சிதறிய பூக்கள் கொக்குகள் என்று எழுதிய தமிழரசன் வண்டிச் சலங்கையாகவும், கல்லில் உளியின் முத்தம் நற்சிலையாகும் என்று எழுதிய சு. விஜயசேகர் நடனப் பெண்ணின் சலங்கை என்ற தலைப்பிலும் கவிதை வடிக்க வந்திருக்கிறார்கள். முதலில் தமிழரசன் வண்டிச் சலங்கையாக. கிராமத்தில் பிறந்தேன், கற்றுத்தராத என் சங்கீதம் இயற்கை இசை ஒளி எனக்குண்டு, இதயத்திற்கு இனிமையாய் செவிக்கு தேனாய் நான் இருப்பேன். என் காலடி ஓசையில் மீட்டும் சலங்கை ஒளி, நான் ஓடும் இடமெல்லாம் தலையாட்டும் என் சலங்கை. நாங்கள் இருவர் ஒற்றுமையாய் பாதை கடக்கிறோம். என் கொம்பில் கொப்பி சப்தம் குழந்தையும் குதித்தாடும், என் கொம்பில் கொப்பி சப்தம் குழந்தையும் குதித்தாடும். தடம் புரளாது தானாய் ஓடுவேன், எப்பொழுதோ சென்ற பாதையில் இப்பொழுதும் என் சங்கீத ஒளி. என் கழுத்து மணி ஓசையில் இழுத்துச் செல்லும் பாரவண்டி. மேடையில்லா என் ஓசை மேகத்திற்கும் கேட்கும், பதிலாய் மழை விண்ணும் கேட்டு பதிலாய் இடி. என் கடையானையில் கட்டிய கொலுசு நடைபயின்று ஆட்டம் போடும், எனக்கும் கால்கள் உண்டு, உன்போல் உதைத்தாடும் 2 அல்ல 20. ஒரு கால் உடைந்தாலும் நில்லாது ஓடுவேன், நொண்டாது ஆடுவேன். என் கொலுசும் பொங்கலுக்கு புதுசாகும், கடையில்தான் விற்கிறது, கேவலம் உன்போல் காலில் கட்ட மாட்டேன். என் கழுத்திலும் தலையிலும் என் ஆட்டத்தில் பல ஒளி, சல் சல் என ஒரு ஒளி, ஜல் ஜல் என வேறொளி, கடகட என் உடல் ஒளி, டிங் டிங் என என் மணி ஒளி, டக் டக் என என் கால் ஒளி. வண்ணம் பூசிய என் கொம்பிற்கு கொப்பியும் வண்டையும் மாவிலை மாலையும் வாசனை நல்வடையும். இருளில் ஓட்டி வர என் வண்டி எனத் தெரியும், என் ஓசை காதில் புகுந்து என் ஆண்டையும் தூங்கிடுவார். பார்க்கும் பெண்களெல்லாம் என் மீது அமர்ந்திடுவார், புத்தாடை பிள்ளையெல்லாம் குதூகல பலூனோடு என் ஓசை குதிக்கச் சொல்லும்.
தனி சலங்கை அருந்தாலும் என் மணி சப்தம் ஓயாது. கால் சலங்கை கட்டி ஒருத்தி கிராமத்தில் ஆட்டம் போட என் மீது அமர்ந்து செல்வாள். பேருந்தில்லா நடு இரவில் பிரசவ வேதனையில் பெண்ணொருத்தி புரண்டு அழ என் மீது பயணம் செய்ய வழியெல்லாம் கொஞ்சம் நீங்க என் கொலுசொலி காதில் கேட்கும். என் கொலுசு கண்ணாடி கடையில் தூசி துடைத்து வைப்பதில்லை, பழைய பெட்டியில் கொட்டி கிடப்பவைதான். ஆடினால்தான் உன் ஒளி, நடந்தாலே என் ஒளி. வெள்ளி கொலுசு கட்டிய கள்ளினி என் பித்தளை கொலுசில் எத்தலையும் ஆட்டம் போடும். என் பித்தளை கொலுசில் எத்தலையும் ஆட்டம் போடும். நன்றாய் ஆடினால் கைத்தட்டல் உனக்கு, ஆட்டத்தில் சிலம்புதிர்ந்தால் உன்னை கைகொட்டி சிரித்திடுவார். இசை ஒளி வேறின்றி உன் கொலுசொலி கேட்காது. ஆட்டம் சரியில்லையேல் அரங்கம் குற்றம் என்பாய். மேடையில் ஆடி தன்னை மேம்படுத்த நினைப்பாய். பணம் ஈட்ட வேண்டும் என்று பட்டியெல்லாம் உன் ஆட்டம், கைத்தட்டல் வேண்டும் என்று கண் விழித்து உன் ஆட்டம். எப்படி ஆடியும் அங்கீகாரம் உனக்கில்லை. மாட்டின் சலங்கையொலியில் மண்ணும் கமழ்ந்து நிற்கும். என் சலங்க ஒளி வயல்வெளியின் பசுமை ஒளி. உன் சங்கீதத்தை விட மாட்டு வண்டியின் மணி ஓசையே மகத்துவமானது. மாட்டு வண்டியின் சலங்கையொலி மனிதனின் பசி தீர்க்கும் ஒளி. மாட்டு வண்டியின் சலங்கையொலி மனிதனின் பசி தீர்க்கும் ஒளி. என் ஒளி கேட்டே நெற்கதிர்கள் தலையாட்டும். என் ஒளி கேட்டே நெற்கதிர்கள் தலையாட்டும். என் ஒளி கேட்டே தமிழர் திருநாள் ஓர் நாள். என் ஒளி உலக உயிர்களின் வேர் ஒளி. நாட்டிய பெண் சலங்கை ஒளி நின்றால் இழப்பில்லை யாருக்கும். மாட்டு வண்டியின் மணி ஓசை நின்றால் வயல்வெளிகள் காய்ந்தன என்று அர்த்தம். மாட்டு வண்டியின் மணி ஓசை நின்றால் வயல்வெளிகள் காய்ந்தன என்று அர்த்தம். எவ்வளவு கிஃப்ட் பாத்தியா? எல்லாமே உனக்கு தான். ஆமா, பெரிய கிஃப்ட். அது Queen Bra and Panties. அல்லமானத் ஹஜ் சர்வீஸ் வழங்குகிறது. உம்ராவுடன் பைத்துல் முகத்தஸ், கெய்ரோ, அமான், டமாஸ்கஸ் போன்ற வரலாற்று பகுதிகளை குறைவான கட்டணத்தில் அல்லமானத் ஹஜ் சர்வீஸ், மேக்கோ ஹவுஸ், 47 அண்ணா சாலை, சென்னை. டெலிபோன் நம்பர் 52157888255027. உம்ரா பயண தேதிகள் வரும் ஏப்ரல் மாதம் 21 மற்றும் மே மாதம் 12. முன்பதிவுகள் தொடங்கிவிட்டன. வண்டிச் சலங்கையாக இருந்து கவிதை தந்தவர் தமிழரசன். இனி நடனப் பெண்ணின் சலங்கையாக இருந்து பேச வருகிறவர் சு விஜயசேகர். ஏ அக்னினைச் சலங்கையே, கருவம் வேண்டாம். தீக்குச்சியின் தலைகணமே அதற்கு அழிவை தருகிறது. பணிவு வேண்டும் எப்போதும். பாதம் தேடி அமர்ந்ததால் கிடைத்த வெற்றி உனக்கு தெரியாதல்லவா? சொல்கிறேன் கேள். பாரதத்தில், மகாபாரதத்தில் பாதம் தேடி, கண்ணனின் பாதம் தேடி அமர்ந்ததால் தான் பாண்டவர்களுக்கு கண்ணனின் உதவி கிட்டியது, உடன் வெற்றியும் கிட்டியது. அது பணிவுக்கு கிடைத்த வெற்றி. ஆம், தான் என்ற அகந்தையில் நீ தலையில் ஏறி அமர்ந்து கொண்டாய், காளையின் தலையில் ஏறி அமர்ந்து கொண்டாய். ஆனால் நானோ பாதம் தேடி, பாவையின் பாதம் தேடி எனது பணிவை காட்டிவிட்டேன். அதனால்தான் இன்றும் பலர் என்னை பூசிக்கின்றனர், வணங்கிய பின்னரே அணிகின்றனர். இது பணிவுக்கு கிடைத்த மரியாதை. நீ தெரு தெருவாய் சென்று இலவசமாய் ஒழித்தால் கூட ரசிக்காதவர்கள் அரங்கம் வந்து, நாட்டிய அரங்கம் வந்து எனது சலங்கை ஒளி கேட்க தெருவில் தவம் கிடக்கின்றனர் கையில் காசுடன். என்னதான் நீ பெருமையடித்துக் கொண்டாலும் உனது சலங்கை ஒளியை சப்தம்தான் என்கின்றனர் மானிடர். ஆனால் எனது சலங்கை ஒளியை சங்கீதம் என்பர் தேவரும் கூட. அதனால்தான் என் பெருமை எறிந்து தில்லைநாதனும் என்னை அணிந்து தூக்கிய திருவடியோடு அருள்பாலிக்கிறான். உன்னை அணிந்து கொண்ட காலையும் என் கைலைநாதனுக்கு வாகனமாக ஒட்டி கொண்டது. உனது சப்தம் வண்டியோட்டிக்கு வேண்டுமானால் மகிழ்ச்சியை தரலாம். ஆனால் அணிந்த காலைக்கோ அதனால் கிடைப்பது பிறம்படியும் சாட்டையடியும் தான். ஆனால் என்னை அணிந்தவருக்கு நான் தருவதோ பரிசுகளும் பாராட்டுகளும். என்னை அணிந்ததால் விருதுகள் பெற்றவர் பலர். உன்னை அணிந்ததால் புதியதாய் எருதுகள் பெற்றதென்ன அதன் முதலாளியிடம். அன்பு சலங்கையே, காண ஒன்று போல் இருப்பினும் நீ சுமை, வெறும் சுமை. நான் சிலுவை, புனித சிலுவை. நீ சங்கிலி, அடிமைப்படுத்துகிறாய். நான் சிறகு, சுதந்திரம் தருகிறேன். ஆம், நீ விலங்குக்கு விலங்கிடுகிறாய், நான் அழகுக்கு அழகு சேர்க்கிறேன். அதனால்தான் நீ அணிவிக்கப்படுகிறாய், அவனால் அதுக்கு. நீ அணிவிக்கப்படுகிறாய், அவனால் அதுக்கு.
நானோ விரும்பி அணிந்து கொள்ளப்படுகிறேன் அவளால் அவளுக்கு. உனது சப்தம் வெறும் காட்டாற்று வெள்ளம், எனது ஒலியோ அருவி, தேன் அருவி. அதனால்தான் கவிஞர் புலவர் என்னை புகழ்ந்து பாடுகின்றனர். இன்னும் சொல்லட்டுமா, காப்பியங்கள் கூட, ஐம்பெரும் காப்பியங்கள் கூட என்னை சொந்தம் கொண்டாடுகின்றன. உன்னை ஏதாவது ஒரு கையெழுத்து பிரதியாவது தத்தெடுத்துக் கொண்டிருக்கிறதா? அப்படியே தத்து எடுத்துக்கொண்டாலும் உன்னால் செவிக்கு மட்டுமே விருந்தளிக்க முடியும். என்னை போல் உடன் கண்ணுக்கும் விருந்தளிக்க முடியுமோ? இல்லை உடைந்த மனதுக்கு நான் மருந்தளிக்க முடியுமா? நான் சலங்கை என்றாலும் ஆபரணம். ஆம், நான் சலங்கை என்றாலும் ஆபரணம். நீயோ ஆடரணம், நீயோ ஆடரணம். ஆம், கழுத்தில் நீயாட காளைக்கு ரணம். வண்டிச் சலங்கையே, உன் ஒளி கேட்டு மகிழ்பவர் ஒரு சிலரே. அதுவும் இது போன்ற ஒரு சில நாட்களில் மட்டும்தான். அதுவும் பின்னர் மறந்து போகும். ஆனால் என் சலங்கையொலி நாளில மக்கட்கும் நாள்தோறும் இதம் தரும், மனதுக்கு சுகம் தரும். மேலும் என் சலங்கை ஒலிக்கு நல்ல பாடல் துணை இருக்கும், நட்டுவனாரும் துணையிருப்பர், பக்கவாதியம் களைகட்டும் பாட்டை கலைஞர் பாடிடுவார். என்னை அணிந்த பாதம் ஆடும்போது அரங்கத்தில் காண்பவர்கள் தலைகள் ஆடிடுமே என்பதை கவிக்கோவே சொல்லுங்கள். மொத்தத்தில் நீ ட்ரியோ ட்ரியோ, நானோ சரிகம பதனி. மொத்தத்தில் நீ ட்ரியோ ட்ரியோ, நானோ சரிகம பதனி. நன்றி, வணக்கம். இதுவரை நடன பெண்ணின் சலங்கையாக இருந்து கவிதை இருந்தவர் சு. விஜயசேகர். இனி என்னுடைய கவிதை ஒன்று, கசல் கண்ணிகளை படிக்க இருக்கிறேன். தமிழிலே நான் எழுதிய கசல் கண்ணிகள். கசல் என்றாலே காதலின் சோகத்தை பாடுவது என்றுதான் பொருள். அதனால் இந்த வயசில் ஐயா என்ன இந்த கவிதைகளை பாடுகிறார் என்று நீங்கள் நினைக்காமல், கவிதை மரபு வடிவம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் பொருள் தர வேண்டும். அதுவும் இல்லாமல் நான் முன்னுரையில் எழுதியிருக்கிற என்னுடைய நூலின் முன்னுரையிலே இந்த வயதிலே தான் காதல் கவிதைகள் மாமிச அழுக்கில்லாமல் எழுத முடிகிறது என்று நான் எழுதியிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் இது வெறும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுகிற காதல் மட்டுமல்ல, அதுவும் இருக்கிறது. இறைவனுக்கும் ஆன்மாவுக்குமான காதல், சூஃபித்துவம் சொல்லுகிற அந்த ஆன்மீக காதலும் இந்த கன்னிகளினுடைய அடியிலே பொருளாக ஓடிக்கொண்டிருப்பதை நீங்கள் கேட்கலாம். காதல் என்னும் சாளரத்தை திறந்தேன், கடவுள் தெரிந்தார். காதல் என்னும் சாளரத்தை திறந்தேன், கடவுள் தெரிந்தார். நான் ஒரு பொம்மை, நீ விளையாடு, உடைத்தெறிந்தாலும் அழமாட்டேன். நான் ஒரு பொம்மை, நீ விளையாடு, உடைத்தெறிந்தாலும் அழமாட்டேன். என் கனவில் நீ எப்படி நுழையலாம் என்று கேட்டேன். என் கனவில் நீ எப்படி நுழையலாம் என்று கேட்டேன். என் வீட்டில் நுழைவதற்கு யார் அனுமதி வேண்டும் என்கிறாள். என் வீட்டில் நுழைவதற்கு யார் அனுமதி வேண்டும் என்கிறாள். என் கண்ணீர் உனக்காக என் கண்கள் பாடும் பாடல். என் கண்ணீர் உனக்காக என் கண்கள் பாடும் பாடல். இந்த ஞாபகங்கள் உனக்கு ஒற்றடை, இந்த ஞாபகங்கள் உனக்கு ஒற்றடை, எனக்கு வீடு. காதல் என்பது வாழ்வதற்காக சாவது. காதல் என்பது வாழ்வதற்காக சாவது. உன்னை என் இதயத்தில் ஒளித்து வைத்திருக்கிறேன் ஊமை காயத்தை போல. உன்னை என் இதயத்தில் ஒளித்து வைத்திருக்கிறேன் ஊமை காயத்தை போல. ஆயுள் முழுதும் உனக்காக காத்திருக்க தயார். ஆயுள் முழுதும் உனக்காக காத்திருக்க தயார். மரணம் போல் நீ நிச்சயமாய் வருவதாயிருந்தால். பாவம் இறைவன், அவனுக்கு தாரம் இல்லை. பாவம் இறைவன், அவனுக்கு தாரம் இல்லை. நானும் பாவம்தான், எனக்கு தாரம் உண்டு. நான் கண்ணீராகச் சம்மதம், நான் கண்ணீராகச் சம்மதம் உன் கண்களிலிருந்து வழிவதாக இருந்தால். உன் கண்களிலிருந்து